தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, வருகிற டிசம்பர் 25, 26 ஆகிய 2 நாட்களில் நடைபெற இருக்கிற 2 திருமணங்கள் குறித்த ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டிசம்பர் 25 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ள தோழர் ரவி என்ற செல்வ கணேஷ், மாநில இணைச் செயலாளர், மக்கள் அதிகாரக் கழகம், தோழர் ராதிகா அவர்களின் திருமண நிகழ்வு. அது மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை திருமோகூர் என்ற ஊரில் வளையாபாதி திருமண மஹாலில் நடைபெற இருக்கிறது. அடுத்து இன்னொரு திருமணம் டிசம்பர் 26 தோழர் வளர்மதி பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் மற்றும் தோழர் பார்த்திபன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் தோழர்களுடைய திருமண நிகழ்வு கோவையில் சங்கமம் மண்டபம் போத்துணர் பிரதான சாலையில் நடைபெற இருக்கிறது. இந்த 2 திருமண நிகழ்வுகள் குறித்த அழைப்பிதழும் என்னுடைய பார்வைக்கு வந்தது. தோழர் ரவி அவர்கள் தன்னுடைய அழைப்பிதழை நேரிலேயே வந்து அளித்தார். அதற்கு முன்னரே அது பற்றிய நிறைய விஷயங்கள் முகநூலில் பகிரப்பட்டிருந்தது. அதேபோல் தோழர் வளர்மதி அவர்களினுடைய திருமண நிகழ்வு குறித்தும் பதிவுகள் நிறைய முகநூலில் பார்க்க நேர்ந்தது. இப்போ இந்த 2 திருமண நிகழ்வுகள் குறித்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் கூட. ஏனெனில் திருமண நிகழ்வுகள் இன்றைக்கு ஒரு கலாச்சார தளத்திலே ஒரு முக்கியமான ஒரு வடிவம். இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து செல்வதில் இந்த திருமணங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இப்போ இந்த திருமண நிகழ்வுகள் இதுவரை எப்படி நிகழ்ந்து வருகிறது, இப்பொழுது ஒரு புதிய வரலாற்றை, புதிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க விளைகிற மார்க்சிய அடிப்படையிலான இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் திராவிட இயக்கங்கள் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் இந்த திருமண வடிவத்தில் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு திருமண வடிவத்தை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான திருமண நிகழ்வுகள் பல இடங்களில் நிகழ்கிறது. அதே போல் இந்த திருமணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான திருமணங்கள் சமூக அளவில் ஒரு பெரிய அளவில் இந்த திருமண நிகழ்வை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு திருமண வடிவம் என்பது வெறுமே தனிநபர்களினுடைய குடும்ப வாழ்க்கையை துவக்குவதற்கான ஒரு அறிவிப்பாக மட்டும் அல்லாமல் அது ஒரு சமூகத்திலே ஒரு கலாச்சாரத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதுவரை இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்கள் அனைத்தும் ஜாதி அடிப்படையிலும் இந்த மத சடங்குகள் அடிப்படையிலும், எல்லா மத சடங்குகள் அடிப்படையிலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது. அப்போ அந்த நிகழ்வு என்பது சாராம்சத்தில் ஒரு ஜனநாயகபூர்வமான நிகழ்வாக இல்லை என்பது தான். அப்போ ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய அனைத்து சக்திகளும் இந்த ஜனநாயக கலாச்சார தளத்திலும் ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனுடைய ஒரு சிறு பகுதியாகத்தான் இந்த திருமண நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே ஜாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணங்கள், சடங்கு மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள், இவை அனைத்துமே ஒரு ஜனநாயகபூர்வ சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ அந்த அளவில் இந்த 2 நிகழ்வுகளும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தோழர் ரவி அவர்களுடைய திருமண அழைப்புகளை நேரில் பார்க்க இருந்தது. அதில் மிக சிறப்பாக அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த அழைப்பதிலே பல விஷயங்களை பேசுகிறது. இப்போ இந்த சமூகத்தில் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் என்பதே ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டமாக இருக்கிறது. இப்போ அந்த போராட்டம் என்பது சில சமயங்களில் ஆணவ படுகொலை வரைக்கும் கூட விட்டு செல்கிறது. இப்போ அந்த மாதிரியான காதலுக்காக, ஜாதி மறுப்பு திருமண முயற்சிகளுக்காக திருமணம் செய்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் படுகொலைக்குள்ளானவர்களுடைய புகைப்படங்களை தனது அழைப்பில் முன்வைத்திருக்கிறார்.
மறுபுறம் இந்த சமூகத்துக்காக கருத்தியலாகவும் களத்திலும் போராடிய தலைவர்களுடைய படங்கள். இப்போ இதுவே ஒரு செய்தியை சொல்லுகிறது. அப்போ திருமணம் என்பது மிக ஒரு சாதாரண விஷயமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கி இந்த சமூகத்தில் ஜாதியை கடத்தி செல்வதில் திருமணத்தினுடைய பங்கு மிகப்பெரியது. அப்போ திருமணம் என்றாலே அது ஜாதிக்குள்ளான திருமணமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சாதிக்காக உருவாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. அப்போ இந்த முறையை மாற்ற வேண்டிய அவசியம், இந்த சமூக மாற்றத்தை விரும்புபவர்கள் நிச்சயம் அதை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான திருமண நிகழ்வுகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும், அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏன்னா இது மற்ற எல்லா மார்க்சிய அமைப்புகளும் பெயரளவில் ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்னும் கூட அதற்கான முக்கியத்துவத்தை இன்னும் உணரவில்லை என்பது ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. ஏன்னா மற்ற பொருளாதார களத்திலும் அரசியல் களத்திலும் போராடக்கூடிய தோழர்கள் அந்த கலாச்சார தளத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று சில வேளைகள் படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளை அனைத்து சமூக இயக்கங்களும் ஆதரவளித்து அதிகப்படியான இந்த மாதிரி திருமணங்கள் நடப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பாக நம்மளுடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. அந்தளவில் இந்த இரு திருமணங்களும் ஒரு ஜனநாயக மாற்றத்திற்கான ஒரு போராட்டத்தில் ஒரு கலாச்சார தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் இன்னொரு கூடுதலாக தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆனால் காதல் கலப்பு திருமணங்களை பெரும்பாலான முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. அது மட்டுமின்றி ஜாதி மறுப்பு கொள்கைகளுக்கான கருத்தரங்குகள், இதர முயற்சிகள்லாம் கருத்தியல் ரீதியான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கை உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் வைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கோரிக்கையை பிரதானப்படுத்தாமல் இருப்பது போல தெரிகிறது. என்னவெனில், அதாவது ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதும் ஒரு சாதிய ஒழிப்பு தளத்தில் ஒரு முதல் அடி, ஒரு முக்கியமான அடி. ஆனால் அதோடு நின்று விட்டால் அதனுடைய பயன் இந்த சமூகத்தில் அதிகமாக எதுவும் வருவதில்லை. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ஒரு 50 வருடங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுடைய குழந்தைகள் மீண்டும் ஏதாவது ஒரு ஜாதியினுடைய அடையாளத்தை பெற்றவர்களாகவே இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அப்போ அவர்களை ஜாதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்து வருகிறோம். அது இப்பொழுது பலராலும் ஏற்கனவே பேசப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது மறுபடியும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் எங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிகள், கருத்தரங்கங்கள், மற்ற கருத்து பிரச்சாரங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் பொழுது பல பேசுபொருள்கள் பல தலைப்புகளில் பேசுகிறார்கள், பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஜாதியற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அவர்கள் குழந்தைகளை ஜாதியற்றவர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மைப்படுத்துவதில்லை. ஆனால் அது ஒரு முதன்மையான முதன்மையான பிரச்சனை. இந்த சமூகத்தில் இந்த திருமணம் என்று இருவர் இணைந்தாலே அவர்கள் இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்றது தான் நிபந்தனையாக இருக்குது. இப்போ ஜாதியற்ற ஒரு குழந்தைகளை, ஜாதியற்ற ஒரு சமூகத்தை வளர விடக்கூடாது, உருவாக விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் பெரும்பாலான ஆளுவர்க்கங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ அதை எதிர்த்து நாம் நடைமுறையில் இன்றைக்கு கலப்பு மனம் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளை நாம் அவர்களை ஜாதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணிக்கை ஏதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி நடந்தால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இம்மாதிரியான நிகழ்வுகளில் இணைத்து முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலம் இந்த நிகழ்வுகள் நடக்கும் தோழர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஜாதி ஒழிப்பு தளத்தில் களமாடுவர்கள் அனைவரும்
இந்த கோரிக்கையும் பிரதானப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே இது குறித்து பல கருத்தரங்கள் விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது குறித்தான விவாதங்கள் விளக்கங்கள் வேண்டுமானால் நாம் தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த அளவில் இந்த கோரிக்கையை மட்டும் முதன்மைப்படுத்திவிட்டு முக்கியமாக இந்த இரண்டு திருமணங்களும் சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து இடதுசாரி இயக்கங்கள் சொந்த தோழர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும், வருகை தர வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.